ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நல்லபடியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். இதுக்கு ஃபைனலாக நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? அதாவது லாஸ்ட் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்தீங்களா, அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது 14 சூஸ் த கரெக்ட் இருக்கும், அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களோட டோட்டல் வந்து கண்டிப்பாக லிஃப்ட் அப் ஆயிரும். சரியா? அதனால் கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷன் ஏவா இல்லை பியா சியா டியா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள். அதே மாதிரி தேர்ட் ஒன்று, ஃபோர்த் ஒன்று. சரியா? ஏன்னா ஃபோர்த் ஒன்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன்று, சிக்ஸ்த் ஒன்று, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 8th 9th 10th 11th, அதுக்கப்புறம் 12th ஒன் வேர்டு. சரியா? 13th ஒன் வேர்டு, 14th ஒன் வேர்டு, இதெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா 14 ஒன் வேர்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் வந்து நம்ம நினச்சி தான் லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸு. சரியா? இந்த கொஸ்டின்ஸுக்கு இப்போ இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். எனி 3 எழுதணும். சரியா? அதாவது 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, எனி 3 எழுதணும். அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 2 ரைட் எனி 2 டயலாக்ஸ். சரியா? டயலாக்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டயலாக்ஸ் வந்து உங்களால் எழுத முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அதாவது டயலாக் கான்வர்சேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஏன்னா அதில் தான் நம்ம வந்து அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயலாக்ஸுக்கு தான் அதிகமாக ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? சூஸ் எனி 7 கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மார்க். சரியா? ஒரு கொஸ்டின் ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் தான் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கனால. சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இதில் வந்து நம்ம 7 கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம எழுதணும். ஆன்சர்ஸ் வந்து நம்ம 7 கொஸ்டின்ஸுக்கு எழுதணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்மளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ். சரியா? எனி 2 எழுதுனீங்கன்னா போதுமானது. சரியா? ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மார்க்கு. அதனால் உங்களால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். மேபி இதே கொஸ்டின்ஸ் கூட இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயலாக் ஆர்டரை நம்ம என்ன சொல்லி தான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே இதெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி தான் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இதுலேயும் நம்ம எத்தனை கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா, அதாவது 2 கொஸ்டின் நம்ம எழுதினா போதுமானது. அதை தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. அதுக்கப்புறம் டூ எனி 3 எக்ஸசைஸ், அதாவது 3 கொஸ்டின்ஸ் எழுதினீங்கன்னா இங்கே போதுமானது. இதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்ஸு. சரியா? இது ரொம்ப ஈஸியானது தான். இதையும் நீங்கள் பார்த்துங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அதனால் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரீட் தி பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். சரியா? பேசேஜை ரீட் பண்ணி அதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் எஸ்ஏ வந்து எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஏன்னா இந்த எஸ்ஏ வந்து கேட்டாங்க அப்படின்னா இப்போ உங்களால் எழுத முடியுமா அப்படிங்கிறதே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின்ஸு, இதை ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ரொம்ப ஈஸி தான். சரியா? அதனால் இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா இதோட ஆன்சர் கீயோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள். சப்போஸ் தெரியலை அப்படின்னா இதோட ஆன்சர் கீயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.